Hi all, welcome back to Makkal's Read and Lead audio podcast. This is Ganika Jayabal. நம்ம த மங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 3 சாப்டர்ஸ் பார்த்துட்டோம். ஒரு கிரேட் லாயர் ஜூலியன் மேண்ட்லே அப்படிங்கிற லாயரோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு என்ன ஆச்சு, எதனால் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு எல்லாமே பார்த்தோம். அந்த ஹெல்த் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் அவர் அதை எப்படி சரி பண்ணார், அது சரி பண்ணதுக்கப்புறம் அவர் எங்கே மூவ் ஆன் ஆனார், அங்கே என்னென்ன கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அண்ட் இப்போ அடுத்தது அதுக்கு அடுத்த சாப்டர்ஸ் 4 and 5 பார்க்க போகிறோம். 4th சாப்டர் அ மேஜிக்கல் மீட்டிங் வித் த சேஜஸ் ஆஃப் சிவானா அண்ட் 5th சாப்டர் அ ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி சேஜஸ். இந்த சாப்டர் 4ல் நம்ம ஜூலியன் மேண்ட்லே எப்படி சிவானா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற சேஜஸை மீட் பண்ணார், அங்கே இருக்கிற இடத்த அவர் எப்படி அட்மயர் பண்ணாருங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது அவர் எதிர்பார்க்காத புது ஒரு சூழ்நிலையாகவே இருந்தது. ஏன்னா அவரோட வாழ்க்கையில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இவ்வளோ ஒரு சிம்பிளான வாழ்க்கையை அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்தில் இப்படி இருக்காங்களா அப்படின்னு. எதனால் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அவர் ஒரு யோகியை மீட் பண்ணிவிட்டு அவங்களோட இடத்துக்கு போகும்போது அவங்க பேசிக்கிட்டே போவாங்க இல்லையா. அப்போ ஒரு ரொம்ப நேரம் நடந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க சிவானா கம்யூனிட்டியோட இடத்துக்கு போய் சேருவாங்க. அங்கே போய் சேர்ந்த உடனே அவர் ஆச்சரியத்தோடு பார்ப்பார். ஏன்னா அங்கே வெளியே வாட்ச்மேன் மாதிரி இருந்தவங்களே ஒரு பெரிய சோல்ஜர்ஸ் மாதிரி ரொம்ப ப்ரொடெக்டிவாக அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருந்தாங்க. வெளியாட்கள் யாருமே உள்ளே வந்துடக்கூடாது, இல்லை உள்ளே இருக்க ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவே அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற டெக்னாலஜியே போதும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்குன்னு நினச்ச மைண்ட் செட்லேருந்து இல்லை தன்னோட இடத்த தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஜனங்க இன்னும் இருக்காங்கன்னு பார்க்கும்போதே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி அவர் அந்த இடத்துக்கு உள்ளே என்டர் ஆன உடனே தன்னை சுற்றி வெறும் செடி கொடி மரங்கள் பூ இதை மட்டுமே பார்த்ததோ அவர் ஒரு செகண்ட் தன்னை அறியாமலேயே தன்னை மறந்துட்டு அந்த இடத்த பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா அவரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இடத்த அவர் பார்த்ததே இல்லை. எங்கே சுற்றி பார்த்தாலும் வெறும் பில்டிங்ஸ் இல்லை ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது சுற்றி ஒரு பிஸியான லைஃப் தான் பார்த்தாரு. ஆனால் இதுவே இந்த இடம் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தது. இது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா அவரோட வாழ்க்கை முறையும் இந்த சிவானா கம்யூனிட்டியோட வாழ்க்கை முறையும் ரெண்டுமே நேர் தலைகீழாக இருந்த மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. அதே மாதிரி அவர் அந்த இடத்துல உள்ளே நடந்து போகும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்மெல் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஒரு காற்றோட ஃபீல் ஆகட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபட்டது. அதே மாதிரி ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சியை தான் அவருக்கு கொடுத்ததே தவிர்த்து எந்த இடத்துலையுமே அவர் நம்ம இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீலே அவருக்கு வரல. ஊருக்கு உள்ளே போக 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 கலர்ஃபுல்லாக எல்லா விதமான ரேர் கலர்ஸ், ரேரான பூக்கள் செடிகள் எல்லாமே அந்த ஊரில் பார்க்குறாரு. அவரோட வாழ்க்கையில் பார்க்காத ஒரு சில விஷயங்கள், ஒரு சில செடி மரம் எல்லாத்தையுமே அந்த ஊரில் பார்க்குறாரு. எதுவுமே ஒரு சாதாரண ஒரு நார்மலாக பிளாக் ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் இல்லாமல் ஒரு ரேர் கலர்ஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்க முடியாத கலர்ஸாக இருக்குது. எல்லாமே கண்ணுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஜனங்களும் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. யாருமே எதுக்குமே கோவப்படுறதோ இல்லை நான் ஏன் உனக்கு சொல்லி கொடுக்கணும், நான் சொல்லித்தர மாட்டேன், இது நானாக கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டது, அந்த மாதிரி யாருமே ஒரு அகங்காரத்துலேயோ இல்லை தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயோ யாருமே அங்கே கிடையாது. இதை ஜூலியன் மேண்ட்லே பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்தில் இப்படி ஒரு ஜனங்க இருக்காங்களா அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ அந்த இடமே அவ்வளோ அமைதியாக சிம்பிளாக இருந்தது. ஒருத்தர் கூட நான் இல்லை நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு யாருமே அதில் ஆப்போசிட்டாக நிற்கவே கிடையாது. எல்லாரும் ஒரே சமமாக இருந்து எல்லா வேலையும் பார்த்தாங்க. அதே மாதிரி அவர் அந்த ஊரை பற்றி சொல்லுவார். ஏன்னா அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது, அதுதான் அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணதாக அவர் சொல்கிறாரு. அந்த கோயில் ஊரோட சென்டரில் இருக்குது, விச் இஸ் அட் தி
சென்டர் பாயிண்ட் சுற்றி எல்லாமே இருக்குது. அதாவது வீடாகட்டும், மற்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், மற்ற பப்ளிக் ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லாமே அதை சுற்றி தான் இருக்குது. ஊரோட நடுவில் அந்த கோவில் இருந்தாலுமே அது அமைதியாக ஒரு டீப் செரனிட்டி அவருக்கு கொடுக்குது அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லி சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த சிவானா கம்யூனிட்டியோட இடத்த வந்து இட் இஸ் அ மேஜிக்கல் லேண்ட் ஆஃப் சிவானா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவரோட லைஃப்பில் ஹீ ஹவன் சீன் எனி ஆஃப் தி பிளேசஸ் லைக் திஸ். அங்கே கொஞ்ச நேரம்தான் அங்கே உள்ளே போய் இருந்திருக்காரு. ஆனாலும் அது வந்து அவருக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் டிஃபைன் பண்ணுறாரு. எதனால் அப்படிங்கிற ஒரு பேசிக் திங் வந்து அங்கே இருக்கிற ஜனங்களோட சிம்பிளிசிட்டி, எல்லா விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரே ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த சாப்டரில் இவ்வளோதான் இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அகெயின் மூவிங் டு த சாப்டர் 5, a spiritual student of sages. இதில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜூலியன் மேண்ட்லே வந்து ஆல்ரெடி அவர் சிவானா கம்யூனிட்டியோட என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே ஜான் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். அதாவது அவரோட அசிஸ்டன்ட் தான் ஜான், அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். சோஃபார் வந்து அந்த இடத்த பற்றி எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் இல்லையா. ஆனால் இந்த சாப்டரில் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த இடத்துல வந்து தனக்கு வந்து எவ்வளோ மாற்றங்கள் தெரிஞ்சுது அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். ஏன்னா முதல்ல வந்து அவரோட வாழ்க்கையே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிஸியாக ஹெக்டிக்காக, ஒரு நிமிஷம் கூட நிற்கிறதுக்கே நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருந்தது. ஆனால் இதுவே அவர் வந்து இந்தியா வந்ததுக்கப்புறம், அதுவும் சிவானா பீப்புள் பார்த்ததுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சு, அப்படியே நேர் தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் அது வந்து ஜூலியன் மேண்ட்லியோட வாழ்க்கையிலேயே கிடையாத ஒரு விஷயம். அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. அதே மாதிரி அந்த விஷயத்தை ஜான் கேட்கும் போது அவருக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஜூலியன் மேண்ட்லிக்கு அந்தளவுக்கு பொறுமையாகட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையே கிடையாது. எல்லாமே உடனே நடக்கணும்னு இருந்த மனுஷன் எப்படி திடீர்னு இவ்வளோ பொறுமையாக மாறினார், எப்படி இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் மாறினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜான்குள்ளேயும் வந்தது. அதை வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜூலியன் மேண்ட்லி சொல்லுவார், நான் அங்கே போய் இருந்த 3 வருஷத்தில் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே என்னோட பர்ஸ்பெக்டிவை வந்து மாற்றிடுச்சு, என்னோட யோசனையவே வந்து மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு உண்மையான எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு. ஏன்னா அது ரொம்ப ஒரு க்ரூஷியலான விஷயம். அவர் சிவானா கம்யூனிட்டிக்கு உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததாம்மா அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லைஃப்க்கு. ஆனால் ஒரு சில வாரங்கள் ஆனதுக்கப்புறம் ஓகே இது நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு அவர் வந்து தன்னையே வந்து ரீஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணார். அதுவே அந்த வீக்ஸ் வந்து மந்த்ஸாக மாறிச்சு. ஒரு சில மாதங்கள் அங்கே தங்கவும் தன்னோட வாழ்க்கை முறையவே அப்படியே மாற்றிட்டார். எல்லா விஷயத்துக்கும் பறந்துட்டே இருப்பார். ரொம்ப கோவப்படுற மனுஷன் இங்கே போனதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரொம்ப கவனமாக கவனிக்க ஆரம்பித்தார். சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பித்தார். எதனால் இந்த விஷயம் நடக்குதுன்னு யோசிக்க ஆரம்பித்தார். தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்க ஆரம்பித்தார். தன்னோட வாழ்க்கையவே வந்து தலைகீழாக அப்படி இந்த இடம் மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, தன்னோட வாழ்க்கையில் தனக்குள்ள ஒரு உலகம் இருக்குது, அதை வந்து நான் இத்தனை நாளாக அதை கவனிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா வெளி உலகம் என்ன தன்னை பற்றி யோசிக்குது, தான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்குதுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்த மனுஷனுக்கு தன்னோட மனசில் என்ன ஓடுது, தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையே மறந்துட்டார். அப்படி இருந்த மனுஷனுக்கு அங்கே அவரோட கண்ட்ரியிலேருந்து இந்த சிவானா கம்யூனிட்டி பீப்புள் கூட வந்து இருக்கவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட மனசில் என்ன ஓடுது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து தான் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி ஜான்கிட்ட பேசும்போது வாழ்க்கையில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை பெரிய பெரிய ஜனங்களை பார்க்குறதோ இல்லை பெரிய மேன்ஷன்ஸ் வச்சுருக்கிறதோ இதுதான் வந்து பெரிய ஒரு சம்பாத்தியம் இல்லை ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது சக்ஸஸே கிடையாது. நீ
உன்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும், உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் ஒரு முக்கியமான லைன் சொல்லியிருக்காரு, இஃப் யூ கெனாட் லவ் யூ, இஃப் ஐ கெனாட் லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. எதனால் அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ பாசிட்டிவ் தாட்லேயோ பார்த்தா தான் நம்மளை வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து அதை கன்வே பண்ண முடியும். இல்லை நம்மளை லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷனோட நம்மளை ட்ரீட் பண்ணால் தான் நம்ம அடுத்தவங்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியும். அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பாசிட்டிவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்மளால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை யாருக்குமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜூலியன் வந்து டைம் என்ன அப்படின்னு கவனிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இட் வில் பி லேட் நைட். அப்படி லேட் நைட் ஆகும். ஜான் கிட்ட சொல்கிறாரு, சரி ஜான், இது வரைக்கும் நம்ம பேசினது போதும், நாளைக்கு வந்து நான் மறுபடியும் உன்னை மீட் பண்ண வரேன், நம்ம அப்போ வந்து பேசலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறேன் அப்படின்னு கிளம்புவார். ஆனால் ஜான் வந்து விடமாட்டார். இல்லை, நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள், அங்கே ஹிமாலயாஸ் போய் சிவானா கம்யூனிட்டி பீப்புள்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுங்க, சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜூலியன் மேண்ட்லே வந்து கவலைப்படாத, நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் உன்னை பார்க்க வருவேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கே தான் இருப்பேன், உனக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன், இது உனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு நான் இந்த விஷயத்த வந்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியன் மேண்ட்லே கிளம்பி போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் ஜான் வந்து ஒரு செகண்ட் உட்காந்து யோசிப்பார், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். கிட்டத்தட்ட ஜூலியன் மேண்ட்லேயோட வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் ஒரே மாதிரி தானே இருக்குது, அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், நம்ம ஏன் இதை பண்ணுறோம், இதில் என்ன கிடைக்கிது, நம்ம இதிலையே இருக்கலாமா இல்லை இதை விட்டு வெளியில் போகலாமா அப்படின்னு இவரே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவ்வளோ மாற்றங்கள் தெரிஞ்சது ஜூலியன் மேண்ட்லேக்குள்ளே. அது வந்து ஜானுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பர்சனாக இருந்து எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும்னு நினச்ச மனுஷன் இப்போ வந்து அப்படியே நேர் தலைகீழாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. அவருக்கு மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்ம நேற்று பார்த்த மனுஷன் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி இருக்காருன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய வித்தியாசம்தான் நமக்கு. அதை தான் வந்து ஜான் வந்து சொல்கிறாரு. இப்படி ஒரு மாற்றத்தை வந்து நான் ஜூலியன் மேண்ட்லேக்கிட்ட எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு 5 செகண்ட் அவரோட சேரில் உட்காந்து கண்ணை மூடி யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு மைண்ட்லேயே அதுவே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா தன்னோட வாழ்க்கையை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கே புரியாத மாதிரி இருக்குது. அதை யோசிக்கும் போது அவர் அறியாமையே அவர் வந்து எங்கேயோ தொலைஞ்சு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் மறுபடியும் எதுவுமே யோசிக்கலை. அவரோட ஆஃபீஸ்லேருந்து எந்திரிச்சு அமைதியாக போயிட்டார். அண்ட் ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் டே டு மீட் ஜூலியன் மேண்ட்லே. இதுதான் இந்த 4th and 5th சாப்டரில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ.